இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 84 அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். சேனைகளின் கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை. அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவானாகவும் பாக்கியவதிகளாகவும் நாம் இருப்போம்னு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஏன்னா கர்த்தர் மேலே நம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார் இல்லையா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17 அதிகாரம் 7 வசனத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்படி தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்பவுமே செழித்து இருப்பான். ஏன்னா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட வேரின் பாகமெல்லாம் என்ன, தண்ணீரை உறிஞ்சி எப்பொழுதுமே அது கிளைகள் எல்லாம் பசுமையாக இருக்கும், அது இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்கும். உஷ்ணம் வந்தால் கூட அந்த இலையில் அந்த பச்சை மாறாமல் இருக்கும். ஏன்னா அது நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கு. அந்த வருஷம் முழுக்க மழை தாழ்ச்சியாக இருந்தால் கூட அது வருஷம் முழுக்க தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கும். அப்படிதான் மனுஷனும் தேவனை சார்ந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவர் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நாமும் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல இருப்போம். சங்கீதம் 62 அதிகாரம் 8 வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். தேவனை எப்பொழுதுமே நான் நம்பணும். ஏன்னா அவர் சமூகத்தில் உங்களுடைய கவலை கண்ணீர் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. அன்னாள் எப்படி தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கவலை கொள்ளாமல் அவள் விசுவாசத்தோடு எழுந்து போனாள் இல்லையா? அதே போல் நீங்களும் உங்கள் இருதயத்தின் கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணைமானவர்னே சங்கீதம் 46:1 46:10 பார்க்குறோம். அப்போ கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். அதே போல் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன் எழுதியிருக்கு ஏசாயா 50:10. அப்போ உங்களில் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா? தாசனின் சொல் கேட்டுன்னா தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள், நம்முடைய போதகர்கள், உங்கள் சபையுடைய போதகர்கள் உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நீங்கள் நடந்தீங்கன்னா, நீங்கள் இருளில் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டு நீங்கள் ஓடும்போது தேவ நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் ஒளிந்து கொள்ளுவானே நீதிமொழிகளில் பார்க்குறோம். அப்போ அவர் நாமம் தான் நமக்கு அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அவர் புயம் நமக்கு நித்திய ஆதாரமாக இருக்கு இல்லையா? இந்த 84வது சங்கீதத்தில் தாவீது வனாந்தர பாதையில் இருக்கிறாரு. அங்கே தேவனை காண முடியல, தேவனோடு உறவாட முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. அவர் மனம் தேவ பிரகாரங்களில் ஆலயத்தை நோக்கி அவருடைய மனசு வாஞ்சியாக இருக்குது, தவனமாக இருக்குன்னா தாகமாக இருக்குது. அவருடைய இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுதுன்னு இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அவர் தேவனை நோக்கி, என்னால் இப்போ ஆலயத்துக்கு வர முடியலையே, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். அப்போ யார் தேவன் பாக்கியவான்னு சொல்கிறார்? கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே ஒரு நாளும் நேரத்தை செலவிடுகிறவங்க. ஆலயம் என்பது தேவன் தங்கும் ஆலயம். நாம தான் தேவ பிரசன்னத்திலே நாம் ஒரு நாளும் நிரம்பி கர்த்தரிடத்திலே காத்திருந்து அவருக்கு துதிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி வேத வசனங்களை எல்லாம் தியானித்து நமக்கு சரியாக வரும்போது கர்த்தர் நம் மத்தியில் வாசம் பண்ணுவார். நாம் அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆலயத்தில் போய் நாம் தேவனை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தும் போது கூட நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்போம். இங்கே தாவீது சொல்கிறார், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷர்கள் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழியை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். செவ்வையான பாதை, நல்ல வழியில் நடப்போமானால் தேவன் நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வைத்திருப்பார். கர்த்தருடைய பலனை சார்ந்து வாழ்ந்தால் போதும். நம் சுய புத்தியின் மேல் சாராமல், சுய பலத்தின் மேல் சாராமல் கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விடுவிப்பார். தேவன் நம்மை எல்லா
எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வார். அவரை நம்பும்போது நாம் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம். இங்கே தேவனை நோக்கி அவர் விண்ணப்பன்றார். சேனைகளின் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடும்னு அவர் அந்த வனாந்திர பாதையிலே தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்குறோம். தேவன் தான் தனக்கு கேடகமாய் அவர் நம்பினார். உம்மை அபிஷேகம் பண்ணின உம்முடையவனை நீர் நோக்கி பாரும், என் தலையை உயர்த்தோம், என் கொம்பை உயர்த்தோம், என் முகத்தை பாருன்னெலாம் சொல்லி தேவனிடத்தில் அவர் முறையிடுகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் தேவனை மாத்திரம் நம்பி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கும் சூரியனும் கேடகமாக இருப்பார். அவர் உத்தமர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் நன்மையை வழங்குவார். உங்களுடைய பாதை உண்மையும் உத்தமமாக இருந்தால் தேவன் உங்களுக்கு நன்மையை வழங்குவார். ஏன்னா இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டிலே வாசமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். 1000 வருடம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் தேவ சமூகத்தில் 1000 நாளை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்களில் நாம் ஒரு நாள் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறார். ஆகமேய கூடாரங்களிலே வாசமாக இருக்கிறவர்களை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்திலே வாசமாக இருப்பது காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன்னு தாவீது சொல்கிறார். ஆகமேய கூடாரன்னா இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை இல்லையா, அந்த மாதிரியான இலைகளில் அவங்க வாழறவங்களா இருக்கிறத பார்க்கிலும் தேவ சமூகத்தில் ஒரு நாள் இருந்தாலே அது பாக்கியம்னு தாவீது அறிந்திருக்கிறார். அதனால்தான் தேவனை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. ஏசாயா 30:18 பாருங்கள், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார், அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அடுத்து யாரை பாக்கியவான்னு சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு காத்திருங்க, நீதி செய்கிற தேவன் அவர் இல்லையா, அவர் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்காக அவர் எழுந்து பதில் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, இதோ நான் கண்ணீரின் பாதையில் போகிறேனே, இதோ நான் இங்கே இவர் சொல்கிறார் பாருங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்துன்னு 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அப்போ இன்னைக்கு அழுகையின் பள்ளத்தாக்குகளை போல உங்களுடைய வாழ்க்கை போகுதா? கர்த்தர் அதை நீரூற்றாய் மாற்றுவார். இந்த குளங்களை எல்லாம் தண்ணீரினாலே தேவன் நிரப்புவார். நீங்கள் எந்த பாடுகளோடு போகிறீங்களோ அந்த சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு பொறுமையோடு நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய நுகத்தை எடுத்து போட்டு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். தினந்தோறும் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க, அவரை முத்தம் செய்து கொண்டே இருங்க. இனி அவர் வரப்போகிற காலம் அது கோபம் பற்றி எறியும் காலமாக வரப்போகுது. கொஞ்ச காலத்தில் அவர் கோபமாக அவர் வெளிப்பட போகிறார். அந்த நாட்களில் நீங்கள் அவரை அண்டி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்பீங்க. ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்னு சங்கீதம் 46:5-6 வசனத்தில் பாருங்கள், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருந்தார். இன்னைக்கு நமக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் அவர் தேவனாக இருக்கார். அவரே நமக்கு கோட்டையும் துர்கமும் அடைக்கலமுமாக இருக்கார். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உண்டாகின யாவையும் உண்டாக்கின தேவன். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் பொய் சொல்ல மனுஷனோ மனமாற அவர் மனுபுத்திரனோ இல்லையா, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். நமக்கு வாக்குறுத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்னா அந்த உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவர் தலைமுறை தோறும் அவர் உண்மையும் கிருபையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் நீதியின் வலக்கரத்தில் உங்களை பிடிச்சிருக்காருன்னா உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது ருசித்து பாருங்க. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர் இல்லையா. நம் கர்த்தர் இரக்கமும் மனதிற்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். சங்கீதம் 34:8 சொல்லுது, அவரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்போ நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அதே போல் விவேகத்தோடு தன் காரியத்தை நடப்பிக்கிற மனுஷன், கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பான். விவேகத்தோடுனா நீங்கள் அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பொறுமையாக நிதானித்து உங்கள் காரியங்களை நீங்கள் செயல்படுவீர்களானால்
நீங்கள் நன்மையை பெறுவீங்க. அதே போல் கர்த்தரை நீங்கள் நம்பும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீதிமொழிகள் 16:20 இப்படியாக சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 29:25 அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான்னு சொல்லப்படுது. கர்த்தரை நாம் நம்பும்போது இரட்டத்தனையான நன்மையை தருவார்னு சகரியா 9:12 பார்க்குறோம். சங்கீதம் 32:10 பார்க்குறோம். அவர் கிருபை நம்மை என்னாலும் சூழ்ந்து கொள்ளும் இல்லையா. நாம் அவரை நம்பும்போது நாம் ஒருபோதும் வெட்கமடைவதில்லைன்னு சங்கீதம் 22:5 பார்க்குறோம். அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார்னு சங்கீதம் 18:30 பார்க்குறோம். அதே போல் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசைக்காமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நீங்கள் இருப்பீங்க. கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார்னு சங்கீதம் 22:4 பார்க்குறோம். 2 நாளாகமம் 20:20 அவர் உங்களை நிலைப்படுத்துவார்னு இருக்கு. கர்த்தர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற நன்மையை எல்லாம் பெரிதாக இருக்கு, அதை நீங்கள் விசுவாசிங்க. சங்கீதம் 31:19 உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதாக இருக்கு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை விசுவாசிங்க. சங்கீதம் 37:5 இப்படி சொல்லுது. அவரை நம்புகிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று தப்புவித்து அவர் ரட்சிக்கிறார்னு சங்கீதம் 17:7 பார்க்குறோம். அவரை நம்பினீங்கன்னா உங்கள் பேரிலே குற்றம் சுமராதுன்னு சங்கீதம் 34:22 பார்க்குறோம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார்னு சங்கீதம் 5:1 பார்க்குறோம். கர்த்தரை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களை தள்ளாட விடமாட்டார். சங்கீதம் 26:1 சொல்லுது. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார்னு நாகும் 1:7 பார்க்குறோம். அதனால் நீங்கள் கிறிஸ்துவின் பங்காக இருக்கீங்க. அவருடைய பங்காளர்களாக இருக்கீங்க. நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தேவன் எதையெல்லாம் கொடுத்து சுதந்திரிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய சுதந்திரவாளிகளாக இன்னைக்கு நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. அப்போ தேவன் உங்களை நிச்சயமாய் எல்லா காரியங்களிலிருந்து விடுவிப்பார். உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வைப்பார். ஆமேன்.